பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சங்கீதம் 23 இருக்கிற சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 23, அதற்கு முன்பாக இருக்கிற 22, அதற்கு அடுத்ததாக வருகிற 24, இந்த 3 சங்கீதங்களும் தாவீது ராஜாவினால் எழுதப்பட்டது. இவைகள் மேசியாவின் சங்கீதங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதாவது தாவீது ராஜா மட்டுமல்ல, அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் என்பதை நாம் அநேக சங்கீதங்களிலே நம்மால் கண்டு உணர முடியும். ஏனென்றால் வரப்போகிற மேசியாவை குறித்தும் அவர் படப்போகிற பாடுகளை குறித்தும் அவர் எப்படியாக அந்த கல்வாரி சிலுவையின் மரணத்திற்கு உள்ளாக கடந்து போவார் என்பதை குறித்தும் அவருடைய 1000 வருட அரசாட்சியை குறித்தும் தாவீது ராஜா தீர்க்க தரிசனமாக தன்னுடைய சங்கீதங்களிலே பாடலாக இயற்றி வைத்திருக்கிறார். இந்த சங்கீதம் 23 வெறும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் மத்தியிலும் கூட இது அநேகர் மனப்பாடமாக சொல்லுகிறது உண்டு. அது மட்டுமல்லாது அது ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் சில பாரம்பரிய சபைகளில் அடக்க ஆராதனையின் நேரத்திலும் கூட இந்த சங்கீதம் 23 வாசிக்கிறார்கள், பாடலாக பாடுகிறார்கள். இத்தனை பெரிய சிறப்பு இந்த சங்கீதம் 23க்கு உண்டு. இந்த சங்கீதம் 23 கொண்டு அநேகர் பல விதங்களில் வியாக்கியானப்படுத்துகிறதையும் பலவிதமான பிரசங்கங்களை செய்கிறதையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதம் 23க்குள்ளே அடங்கியிருக்கிற கர்த்தருடைய நாமங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 23னுடைய முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்பதாக. அதாவது இங்கே தாவீது ராஜா தன்னை ஒரு ஆடாகவும் தேவனாகிய கர்த்தரை மேய்ப்பராகவும் உருவகப்படுத்தி இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளை தொடங்குகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா தாவீது, அதான் என்னுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்தேன், மேய்த்தேன். அப்போ என்னுடைய ஆடுகளை நான் மேய்க்கிறது போல என்னை ஒருவர் மேய்த்து கொண்டிருக்கிறார், மேய்க்கிறார். அவர்தான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் என்பதை அவர் ஆழமாக உணர்ந்ததினால்தான் அவரே பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்றெல்லாம் சொல்லி அவரை தன்னை ஒரு ஆடாகவும் தேவனாகிய கர்த்தரை ஒரு மேய்ப்பராகவும் இங்கே புகழ்ந்து பாடுகிறார். அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்த்தருடைய நாமங்களிலே ஒன்று மேய்ப்பராய் இருக்கிற கர்த்தர். இதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய தமிழ் மொழியில் யெகோவா ரூவான்னு சொல்கிறோம். அவங்க ஆங்கிலத்தில் எபிரேய மொழியிலலாம் ரா என்று சொல்லுகிறார்கள், இல்லைனா ரொஹி என்று சொல்லுகிறார்கள். யெகோவா ரூவா என்று நாம் தமிழிலே நம்முடைய தமிழ் பாடல்களிலே நாம் அப்படியாக கர்த்தரை மெய்ப்பனே என்று சொல்லி நாம் அவரை பாடி கொண்டாடுகிறோம். அப்போ முதலாவது நாம் பார்க்கிறது என்னென்னா, அவர் யெகோவா ரூவா. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரா ஆர் ரோஹி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே அவர் தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். இந்த நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்தவர். என்னுடைய ஆடுகளுக்கு யோவான் 10:18 சொல்கிறாரு, என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என்னுடைய பிதாவினிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக நம்மீது வைத்திருக்கிற அன்பினால அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இப்படியாக சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட கர்த்தரை மேய்ப்பர் என்று சொல்லுகிறதை நாம் இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த சங்கீதம் 23 இருக்கிற முதல் வசனத்தினுடைய 2வது பாகம், நான் தாழ்ச்சி அடையேன். அதாவது நான் குறைவுபடுவதில்லை. அதாவது எனக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறபடியினால் நான் ஒருபோதும் தாழ்ந்து போவதில்லை,
குறைவுபட்டு போவதில்லை என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அப்போ நம்முடைய குறைவுகளின் நேரத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தர் அவரே யெகோவா ஈரேவாக வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை நம்ம எங்கே பார்க்குறோம்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 9-14 ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக மோரியா மலைக்கு செல்லும்போது அவருடைய மகன் ஈசாக்கு மிகவும் ஞானமான கேள்விகளை கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், பலி செலுத்துவதற்கு கத்தி இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, விறகுகளும் இருக்கிறது, ஆனால் பலிக்கு கொண்டு செல்ல போகிற ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அதாவது கர்த்தரே தம்முடைய பலிக்கான ஆட்டை அவரே சித்தமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லுகிறார். அதே போல் அவர்கள் பலிபீடத்தில் ஈசாக்கை கிடைத்தி அவரை வெட்டுவதற்கு கையை ஓங்குகிற நேரத்தில் தான் தேவ தூதன் அவருக்கு இடைமறித்து, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே உன்னுடைய கைகளை போடாதே என்று சொல்லி அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக முட்புதரில் சிக்கியிருந்த ஒரு ஆட்டை காண்பித்தார். அங்கே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை கர்த்தர் காண்பித்தார். அந்த ஆடு ஆனது பலியானது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர், நம்முடைய அனைத்து தேவைகளையுமே அவரே சந்திக்கிறவராக இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் தான் இந்த யெகோவா ஈரே இருக்கிறது. அடுத்தபடியாக இதே சங்கீதம் 23 இருக்கிற 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த இடத்துல அமர்ந்த தண்ணீர்கள், அதாவது ஸ்டில்டு வாட்டர், அதாவது அமைதியான நீரோடைகளின், அதாவது சமாதானமாக நான் தண்ணீர் அருந்தும்படியாக, தண்ணீர் பருகும்படியாக அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அமைதியான ஒரு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் அவர் நடத்துகிறார் என்பதாக தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அவர் ஏற்கனவே ஆடுகளை மேய்த்திருந்தபடியினால் ஒரு மேய்ப்பன் எப்படியாக ஆடுகளுக்கு அவன் புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பான், அதே போல் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எப்படியாக கொண்டு போய் நடத்துவான் என்பதை கர்த்தரோடு கூட தன்னை தொடர்புபடுத்தி, கர்த்தரோடு தன்னை சம்பந்தப்படுத்தி இந்த இடத்துல உருவகப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், அதாவது அமைதி, சமாதானம், மனதுக்குள் அலை வீசுகிற எல்லா புயல், போராட்டங்கள், சவால்கள் இத்தனைக்கும் நடுவில் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். அதே நம் வேதத்திலே பார்க்கும்போது மீதியானியர்களுடைய படையெடுப்பினால் இஸ்ரவேலர்கள் மிகவும் கலங்கி போனார்கள். அந்த காலகட்டத்தில் கிதியோன் என்கிறவரை கர்த்தர் ஒரு நியாயாதிபதியாக எழுப்பினார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசேரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அதாவது எதிரிகளுடைய படையெடுப்பு இழந்து போனது அநேகம், மிகவும் மனக்கலக்கத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் கிதியோனுக்கு தரிசனமாகி உனக்கு சமாதானம் என்று சொன்னார். தனக்கு சமாதானம் என்று சொன்ன கர்த்தருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு கிதியோன் யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ மூன்றாவதாக நாம் பார்க்கிற இந்த கர்த்தருடைய நாமம், சங்கீதத்தில் 23 நாம் பார்க்கிற மூன்றாவது கர்த்தருடைய நாமம் என்னவென்றால் ஷாலோம் என்பதாக. சரி, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே சமாதான பிரபுவாக, சமாதான காரணராக அவரே வெளிப்பட்டார். இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தாவீதினுடைய சங்கீதத்துக்குள்ளே இருக்கிற அந்த சமாதான கர்த்தர், அது மட்டும் இல்லை, கிதியோன் இடத்துல அவன்
சமாதானம் என்று சொன்ன உடனே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினாரே, அந்த பலிபீடத்தினுடைய சொந்தக்காரர் கர்த்தராகிய இயேசு புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்டார். இயேசு சொல்லுகிறார், பயந்து போய் சீசர்கள் பூட்டி இருக்கிற அறை வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அந்த பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்படியாக இயேசு கல்வாரி சிலுவைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக யோவான் 16ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் என்னுடைய சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுத்து விட்டு போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சமாதானத்தில் பெரியவர். அந்த சமாதானத்தினுடைய பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். இந்த நாட்களில் இந்த சங்கீதத்தை நான் வாசித்து தியானிக்கும் போது நமக்குள்ளும் அந்த சமாதானம் கடந்து வரட்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்ததாக சங்கீதம் 23 கர்த்தருடைய 4வது நாமத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 4வது கர்த்தருடைய நாமமானது 3ஆம் வசனத்தினுடைய முதல் வரியில் இருக்கிறது. அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்பதாக. அப்போ ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார், குணமாக்குகிறார், ஆத்துமாவை சுகமாக்குகிறார். நம்மில் அநேகர் சொல்கிறது என்னென்னா, நம்ம அதிகமாக சரீர சுகத்தை தான், சரீர குணமாக்குதலை குறித்து தான் நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னர் ஹீலிங் என்கிற உள்மனதை, உள்ளான ஆத்துமாவை கர்த்தர் காயம் கட்டி அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல தான் நம்ம யாத்திராகமம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, யெகோவா ரஃபாவாக கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறவராக, நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற கசப்பான மாறாவை எடுத்து போட்டு மதுரமாக கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை களிப்பாக்குகிறவராக கர்த்தர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த யெகோவா ரஃபா என்கிற தேவன், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த யெகோவா ரஃபா என்கிறவராகிய நம்முடைய தேவன் நம்முடைய சரீரத்தை மாத்திரம் சுகப்படுத்துகிறவர் அல்ல, நம்முடைய உடைந்து போன நொறுங்கி போன ஆத்துமாவையும் அவர் சுகமாக்கி காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். அவரே யெகோவா ரஃபா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோம்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஆத்துமாவின் இரட்சகராக இருக்கிறார், நம்முடைய ஆத்தும மணவாளனாக இருக்கிறார். அவர் நமக்கு சரீர சுகத்தை மாத்திரம் கொடுப்பதல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் சுகமாக்கி நம்முடைய உடைந்த உள்ளங்களை காயங்கட்டி ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த சங்கீதம் 23 நாம் பார்க்கிற கர்த்தருடைய 4வது நாமம் என்னவென்றால், அவரே யெகோவா ரஃபா. அடுத்ததாக சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த கர்த்தருடைய நாமம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, 23ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தினுடைய 2வது வரியில் தான் இருக்குது. அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை அவர் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அதாவது நீதி, நாம் தகுதி உள்ளவர்களாக, ஒரு அருகதை உள்ளவர்களாக, நம்மை அவர் நீதிமான்களாக நீதியின் பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நீதியாக இருக்கிற கர்த்தரை தான் நாம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீதியாயிருக்கிற கர்த்தர், அதாவது யெகோவா ஜிட்கேனோ. அவரே யெகோவா ஜிட்கேனோ, அவரே நம்முடைய நீதியாயிருக்கிற கர்த்தர். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா, நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை, அருகதையை
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால நாம் பெற்று இருக்கிறோம். அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே நாம் அவருடையவர்களாகி நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் தைரியமாக அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தினபடியால் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஜிட்கனு என்கிறவர் மாம்சமாக வந்தார். அவரே நம்முடைய நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வரிகளும் வரப்போகிற மேசியாவை குறித்தே சொல்லப்படுகிறது. அப்போ இதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது, தாவீது ராஜா மட்டும் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற அவர் ஒரு தீர்க்கதரிசியும் கூட. அவர் இந்த மேசியாவின் சங்கீதங்களிலே வரப்போகிற மேசியா 22ஆம் அதிகாரத்தில் நமக்காக அடிக்கப்படுகிற மேய்ப்பரை குறித்து பேசுகிறவர். இந்த 23ஆம் சங்கீதத்தில் நமக்காக வந்த மேய்ப்பரை குறித்தும் அந்த மேய்ப்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை நாம் விசுவாசிப்பதினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை குறித்தும் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அடுத்ததாக இந்த சங்கீதம் 23க்குள் அடங்கியிருக்கிற கர்த்தருடைய 6வது நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாமத்தை குறித்து சங்கீதம் 23 எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 23 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நம்மை சூழ்ந்து இருக்கிறார், நமக்கு முன்னும் பின்னுமாக இருக்கிறார், நமக்கு மேலும் கீழுமாக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் அவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் நம்மோடு கூடவே தங்கி இருக்கிறது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியமாகும். கர்த்தரையே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வலோகத்தினுடைய சிருஷ்டி கர்த்தரையே தன்னோடு கூட வைத்திருக்கிற அந்த பாக்கியம் நமக்குத்தான் உண்டு. நாம் வேதத்தில் எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும், அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். ஆம் பிரியமானவர்களே, அந்த நகரம் கட்டப்படும். அந்த நகரத்தில் கர்த்தர் எப்பொழுதும் அவர்களோடே கூட இருப்பார். ஆனபடியால் அந்த நகரத்திற்கு யெகோவா ஷம்மா என்று பெயரிடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்முடைய இரட்சகராக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாள் வரைக்கும் தம்மை அவர் ஜீவனோடு இருக்கிறவராக, உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு காண்பித்து பரமேறி போவதற்கு முன்பதாக தம்முடைய சீசர்களுக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 28:20ஆம் வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நம்மோடு கர்த்தர் எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் வேறொரு தேற்றவாளனை அனுப்பு என்று சொன்னார். அவர் நம்மோடு எப்போவுமே கூட இருக்கிறார். இந்த என்னோடு கூட இருக்கிறார் என்பதை தாவீது அன்றைக்கே சொன்னார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்குள்ளும் அவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! இந்த வசனங்களெல்லாம் வாசித்து பார்க்கும்போது
இந்த சங்கீதம் 23க்குள்ளாக அவருடைய 6வது நாமமாக ஷம்மா என்கிற நாமத்தை நாம் பார்க்கிறோம். யெகோவா ஷம்மா. அடுத்ததாக இந்த சங்கீதம் 23 நாம் பார்க்கிற அடுத்த கர்த்தருடைய நாமம் என்னவென்றால் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்கே சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படின்னா சத்துருக்களுக்கு முன்பதாக மிக பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதாக அர்த்தம். இன்றைக்கும் கர்த்தர் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜெயம் கொடுக்கிற தேவனை குறித்து யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 17:15. இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலோடு கூட போர் செய்யும்போது, யுத்தம் பண்ணுகிற போது கர்த்தர் அவர்களுக்கு அன்றைய தினம் மோசே அந்த தேவனுடைய கோலை கையிலே பிடித்தவனாக ஆரோனும் ஊரும் அவனுடைய கையை தாங்கி கொண்டிருந்தபடினால அன்றைக்கு கர்த்தர் மிக பெரிய வெற்றியை, ஜெயத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த யாத்திராகமம் 17:15 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தர் ஜெய கர்த்தராக இருக்கிறார் என்பதற்காக மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டு என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போனா யெகோவா நிசி, அவரே நம்முடைய வெற்றி கொடி, அவரே நம்முடைய ஜெயக்கொடி என்கிற அர்த்தமுள்ள இந்த யெகோவா நிசி என்கிற நாமம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தாவீதும் சொல்லுகிறார். என்னவென்று சொல்லுகிறார்? கர்த்தர் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு ஜெயத்தை, வெற்றியை கொடுத்து ஒரு பந்தியை எனக்கு என்ன பண்ணார்? ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், தோல்விகள், வேதனைகள் என்ன இருந்தாலும் இவைகள் எல்லாம் அவைகள் பல நாட்களாக நம்மை கட்டுப்படுத்த முடியாது. கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவருடைய பெயர் நிசி, யெகோவா நிசி. அடுத்ததாக இந்த சங்கீதம் 23 தாவீது இப்படியாக சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில் அவர் யெகோவா நிசியாக என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லுகிற தாவீது அந்த வசனத்தினுடைய கடைசியில் சொல்லுகிறார், அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதாக. இந்த வசனத்திற்குள்ளே நாம் பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறவர் கிறிஸ்து. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை பரிசுத்த ஆவியினால் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவரே நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்கிறதை இந்த இடத்துல தாவீது வரப்போகிற கிறிஸ்துவை குறித்து நிழலாட்டமாக இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இயேசுவை குறித்து, மேசியாவை குறித்து பேசுகிறார். அப்போ எல்லா நாமங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அபிஷேகநாதருக்குள்ளாக எல்லாம் உள்ளடங்கி விடுகிறது. அவரே கிறிஸ்து, அவரே கிறிஸ்து, அவரே அபிஷேகநாதர், அவரே நமக்கு அபிஷேகம் பண்ணுகிறவர். பரிசுத்த ஆவியினால் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். அவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் நம்மை அவர் அபிஷேகம் செய்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ராஜா என்கிற அபிஷேகமும், அவருக்குள்ளே இருந்த ஆசாரியன் என்கிற அபிஷேகமும், அவருக்குள்ளே இருந்த தீர்க்கதரிசி என்கிற அபிஷேகமும் இந்த நாளிலே அவர் நம்ம பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார்.
இதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ எல்லா நாமங்களும், இந்த நாமங்களிலே அடங்கியிருக்கிற வல்லமை, அதிகாரம் அத்தனையுமே இயேசு கிறிஸ்து உடையவராக இந்த பூமியில் மனிதனாக அவதரித்து அவர் மனிதனாக கன்னிகையின் வயிற்றிலே பரிசுத்தமானவராக பிறந்து இந்த நாமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வல்லமையும் அதிகாரங்களையும் ஜனங்களிடத்திலே வெளிப்படுத்தினார். அவர் மெய்யான கிறிஸ்து, மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இந்த தாவீது எப்படியாகெல்லாம் கர்த்தரை பார்த்தாரோ அந்த கர்த்தராகிய ஆண்டவர், மேசியாவானவர், இரட்சகராக இந்த பூமியிலே வந்து பிறந்தார். பிரியமானவர்களே, இந்த இயேசுதான் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த இயேசுதான் கிறிஸ்துவாக அபிஷேகம் பண்ணுகிறவராக நம்மை அவர் அபிஷேகித்திருக்கிறார். நம்ம இன்னும் முற்றுமுடிய அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தையும் நீதியின் மேல் நீதியையும் நம் ஒவ்வொரு படிவாக நாம் ஏறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபையும் உதவியும் செய்வாராக. இந்த ஒவ்வொரு நாமத்தை குறித்தும் நாம் வாசித்திருக்கிற வசனங்கள் நம்மை இன்னும் பலனுள்ளவர்களாக மாற்றட்டும். நாம் தொடர்ந்தும் கூட இந்த ரட்சிப்பின் பாதையில் நம்மை முன்னோக்கி உந்தி தள்ளுவதற்கு இந்த கர்த்தருடைய நாமங்கள் அத்தனையும் நமக்கு கிருபையாய் உதவி செய்வதாக.